எதிர்வரும் 1/7/2024 முதல் அமலுக்கு வரும் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டம் மற்றும் சாட்சிய சட்டங்களில் பல்வேறு புதிய அம்சங்கள் பழைய அம்சங்களுடன் சேர்ந்து அமுல்படுத்தப்பட்டுள்ளன. அதில் ஒன்று BNS என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்தில் மோசடி குறித்து இடம்பெற்றுள்ள சில முக்கிய பிரிவுகளை நாம் இங்கு பார்க்க போகிறோம். மோசடி என்று சொன்னால் ஃபோர்ஜரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஃபோர்ஜரி involves making or altering documents with ulterior intention. So the BNS has different sections that deal with various aspects of forgery. In this lecture, we will explore some of these sections and what they mean in the act. மோசடி என்பது தவறான நோக்கங்களுடன் ஒரு ஆவணத்தை உருவாக்குவது அல்லது ஆவணத்தை மாற்றுவது போன்ற செய்கைகளை உள்ளடக்கியது. Section 336 defines this forgery. So it says that if anyone makes a false document or electronic record with the aim to cause harm, support a claim or commit fraud, it's considered forgery. For instance, creating a fake ID to deceive someone falls under this section. சுருக்கமா சொன்னா தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தோடு அல்லது ஒரு உரிமை கோரலை ஆதரிக்கும் நோக்கத்துடனோ அல்லது மோசடி செய்யும் உள்நோக்கத்துடனோ யாராவது ஒரு தவறான ஆவணத்தையோ அல்லது மின்னணு பதிவையோ உருவாக்கினால் அது மோசடி என்று கருதப்படுகிறது. உதாரணமாக ஒருவரை ஏமாற்றுவதற்காக ஒரு போலி அடையாள அட்டையை உருவாக்கினால் அது இந்த பிரிவின் கீழ் பிரிவு 336 கீழ் குற்றம் என கருதப்படுகிறது. Section 337 Forgery of official documents. This section makes punishment for faking of important documents like court records, identity cards, or certificates issued by the government. If someone forged these documents, they could face consequences under Section 377. For example, making a court document for personal gain would be covered here as a punishment. நீதிமன்ற பதிவுகள், அடையாள அட்டைகள் அல்லது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் போன்ற முக்கியமான ஆவணங்களை போலியாக வழங்குவதை இந்த பிரிவு தண்டிக்கிறது. யாராவது இந்த ஆவணங்களை போலியாக உருவாக்கினால் அவர்கள் பிரிவு 337 கீழ் விளைவுகளை சந்திக்க நேரிடும். எடுத்துக்காட்டாக தனிப்பட்ட லாபத்திற்காக ஒரு போலி நீதிமன்ற ஆவணத்தை உருவாக்குவதை இந்த பிரிவில் உள்ளடக்கும். 8 பத்திரங்கள் மற்றும் உயில்கள் போன்ற மதிப்புமிக்க விஷயங்களை போலியாக உருவாக்குவதற்காக சில முயற்சிகளை செய்து தயார் செய்வது. யாராவது இந்த மாதிரி போலியான ஆவணங்களை உருவாக்க முயற்சித்தால் அது பிரிவு 338 கீழ் குற்றம் என கருதப்படுகிறது. ஒருவரின் சொத்துக்களை பறிப்பதற்காக ஒரு போலி உயிலை உருவாக்குவது அல்லது ஒரு போலி பத்திரத்தை தயார் செய்வது போன்ற செய்கைகளை செய்பவர்களை இந்த பிரிவு 338 கீழ் தண்டனைக்கு உள்ளாக்கலாம். This section expands the scope to include
valuable things like securities and wills. If someone try to false these documents, it is addressed under section 338. An example of this could be creating a fake will to grab someone's property. Talks about having fake documents knowingly. If someone has a forged document and plans to use it dishonestly, they might face consequences under section 339. For instance, having a fake ID to trick others could be covered here. இந்த பிரிவு 333 என்பது தன்னிடம் இருக்கின்ற ஆவணம் போலியான ஆவணம் என்பது நன்கே தெரிந்து ஒருவர் அந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு அந்த போலியான ஆவணத்தை நேர்மையற்ற முறையில் பயன்படுத்தி மற்றவரின் சொத்தை அபகரிக்க முற்பட்டால் அவர்கள் பிரிவு 339 கீழ் நிச்சயமாக தண்டனை பெற நேரிடும். உதாரணமாக, மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு போலி அடையாள அட்டையை வைத்திருப்பது கூட இங்கே குற்றம் என்று கருதப்படுகிறது. Defines the forged document. This section simply explains what a forged document or electronic record is. It says that if a document is wholly or partially fake, it is considered as forged. This covers a range of things from the fake certificates to manipulated electronic records. அதாவது போலி ஆவணம் அல்லது மின்னணு பதிவு என்றால் என்ன என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. ஒரு ஆவணம் முற்றிலுமோ அல்லது ஓரளவு போலியானதாக இருந்தாலும் அது முழுமையாக போலியானதாகவே கருதப்படும் என்று அது கூறுகிறது. இது போலி சான்றிதழ்கள் முதல் கையாளப்பட்ட மின் பதிவுகள் வரை பல விஷயங்களை இந்த பிரிவில் நாம் உள்ளடக்கி அதை குற்றம் என வரையறுக்கின்றோம். Section 341 defines counterfeiting seals, plates or instruments. This section 341 speaks about making fake tools used for forgery like seals or plates. If someone makes or uses these fake tools with the intent to deceive, they could be in trouble under section 341. For example, creating a counterfeit government stamp to make a document look official falls under this section. முத்திரைகள் போன்றவை மோசடிக்கு பயன்படுத்தப்படும் போலி கருவிகளை உருவாக்குவது பற்றி இந்த பிரிவு பேசுகிறது. யாராவது மற்றவரை ஏமாற்றும் நோக்கத்துடன் இந்த போலி கருவிகளை உருவாக்கினால் அல்லது பயன்படுத்தினால் அவர்கள் பிரிவு 340 கீழ் சிக்கலில் சிக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு ஆவணத்தை அதிகாரப்பூர்வமாக தோற்றமளிக்க ஒரு போலி அரசாங்க முத்திரையை உருவாக்குவது இந்த பிரிவின் கீழ் வருகிறது. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, சீலை மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு போய் அந்த கோபுரம் சீலை போட்டு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டார் அப்படின்னா, சர்டிபிகேட்டை கொடுத்தவரும் மாட்டிக்குவார், சீல் செஞ்சு கொடுத்தவரும் மாட்டிக்குவார். அதுதான் இந்த செக்ஷன் 341 வந்து ரொம்ப தெளிவா பேசுது. செக்ஷன் 342 அது எதை பற்றி பேசுகிறதுனா,
counterfeiting devices or marks. This section 342 extends the idea of counterfeiting to devices or marks used to authenticate the documents. If someone fakes a mark with the intention of making a document look real, they could be held accountable under section 342. For instance, counterfeiting a company's logo to deceive people fall into this category. ஆவணங்களை அங்கீகரிக்க பயன்படுத்தப்படும் சாதனங்கள் அல்லது அடையாளங்களுக்கு அல்லது ஒரு கள்ள நோட்டை அடிக்கும் யோசனையை இந்த பிரிவு விரிவுபடுத்துகிறது. ஒரு ஆவணத்தை உண்மையாக தோற்றுவிக்கும் நோக்கத்துடன் யாராவது ஒரு அடையாளத்தை போலியாக காட்டினால் அவர்கள் பிரிவு 342 கீழ் பொறுப்பு கூறப்படலாம். உதாரணமாக, மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கம்பெனியின் லோகோவை போலியாக உருவாக்குவது அல்லது கள்ள நோட்டு அடிப்பது, இதையெல்லாம் இந்த பிரிவு 342 கீழ் வகைப்படுத்தப்பட்டு தண்டனைக்குரிய குற்றமாக இந்த பிரிவு வகை செய்கிறது. Section 343. It discusses about fraudulent cancellation, destruction, etc. Here, section 343 focuses on damaging or destroying important documents with a fraudulent intent. If someone intentionally destroys a will or valuable security to cause harm, they might face consequences under section 343. For example, tearing up a valuable security to harm someone financially is also covered here. இங்கே மோசடி செய்யும் நோக்கத்துடன் முக்கியமான ஆவணங்களை சேதப்படுத்துவது அல்லது அந்த ஆவணங்களை அழிப்பதில் கவனம் செலுத்தப்படுவது, யாராவது வேண்டுமென்றே ஒரு உயில் அல்லது ஒரு மதிப்புமிக்க பாதுகாப்பை சேதப்படுத்தி அழித்தால் அவர்கள் பிரிவு 343 கீழ் குற்றம் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு நிதி ரீதியாக தீங்கு விளைவிக்கும் வகையில் ஒரு மதிப்புமிக்க பாதுகாப்பான உயிலை கிழித்தெறிவது இங்கு குற்றம் என உள்ளடக்கியுள்ளது. Section 344 deals with the offences committed by clerks or officers or servants in an office. This section is about employees who, with the intention to deceive, alter or destroy documents belonging to their employers. For instance, a clerk is changing the financial records to steal money could be held accountable under section 344. இந்த பிரிவானது தங்கள் முதலாளிக்கு சொந்தமான ஆவணங்களை ஏமாற்றவோ மாற்றவோ அல்லது அழிக்கவோ விரும்பும் ஊழியர்களை பற்றியது. உதாரணமாக, பணத்தை திருடுவதற்காகவோ அல்லது கையாடல் செய்வதற்காகவோ அல்லது நிதி பதிவுகளை மாற்றும் தீங்கான எண்ணத்துடன் ஒரு எழுத்தர் அல்லது ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு கிளர்க் போன்றவர்கள் செயல்பட்டால் பிரிவு 344 கீழ் அது தண்டனைக்குரிய குற்றமாக கொள்ளப்பட்டு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். சட்டம் பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் இதில் நிச்சயமாக ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்படும். இந்த மேற்கண்ட பிரிவுகளை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை படித்தால் எளிதாக இந்த பாடப்பிரிவில் வெற்றி பெறலாம். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.